மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்குருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். பகவான் கிருஷ்ணர் உத்தவர் கேட்ட 2 கேள்விக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கார். சத்புருஷர்களின் லட்சணம் என்ன, பக்தியின் லட்சணம் என்ன? இந்த சத்புருஷர்களின் லட்சணம் என்னங்கிற சொல்லும் பொழுது 30 பண்புகளை சொல்லி வந்தார். அதில் 29 பண்புகள் எல்லாம் பார்த்துட்டோம். அதில் கடைசியாக 29வது பண்பு தியாகம், விட்டு விடுதல். கடமையை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விடுதல்னு பார்த்தோம். முழுசாக விடாமல் நம்ம மனசு எவ்வளோ பக்குவமாக இருக்கோ அப்படி விடணும். நாம் ஒரு செயலை விடுறதா இருந்தால் அந்த செயலை விட்ட நேரத்தில் எதை பயன்படுத்தணுங்கிறது முக்கியம். கடமையை விட்டு போட்டு வேறு பொழுதுபோக்கில் போயிடக்கூடாது. கடமையை விட்டால் அந்த கடமையை விட்ட டயத்தில் ஏதாவது ஆன்மீக சாதனைகள், கிளாஸ், வேதாந்தம் கேட்குறது, ஜபம் பண்ணுறது, இல்லை கோயிலுக்கு போகிறது, அப்படி ஒரு சூழல் இருந்தால் விடலாம். இல்லாட்டி கடமையை செய்வது உத்தமம். இதை சொன்னார். பிறகு 30வது பண்பு பக்தி. பக்தியின் இலக்கணம் எப்படிப்பட்ட பக்தின்னா, இங்கே 2 பக்தியை சொல்லிவிட்டு பிறகு சாதாரண மக்கள் என்னெல்லாம் நம்ம பண்ணுறோமோ அதெல்லாம் பக்தி தேங்கிறார். அதை ஒவ்வொன்றா வரிசையாக சொல்லப்படுற, அது எளிமையாக இருக்கும். இங்கே என்னன்னா 2 சொல்கிறார். ஒன்று, கடவுளை பற்றி அறிந்திருக்கின்றான், அதே நேரம் முழுமையாக அறியாமல் இருக்கின்றான். அறிந்தும் அறியாமலும் இருக்கின்ற பக்தன், இவனுக்கு பேர் முமுக்ஷுன்னு பேர். கடவுளை அடைய வேண்டும், மோட்சத்தை அடைய வேண்டும், கடவுளை அறிய வேண்டும், கடவுளை பார்க்க வேண்டும் இருக்கான்னு வச்சுக்கங்களேன். அவனுக்கு எப்படி என்ன இருக்கும்னா, முதல்ல கடவுள் இருக்காருன்னு நம்புவான். கடவுள் தான் எல்லாம் படைச்சிருக்காரு நம்புவான். ஆனால் எப்படி படைச்சார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, எங்கே இருக்கார், ஏதோ வைகுண்டத்தில் இருக்கிறாரு, கைலாசம், இப்படியெல்லாம் ஒரு நினப்பு இருக்கும். அதுக்காக அவன் என்ன பண்ணுறான்னா, அது தீவிர முயற்சியில் ஈடுபட்டு அவருடைய சொரூபத்தை அறியணும்னு சொல்லி நினைக்கிறான். அதே முழுமையாக அறியலை, கொஞ்சம் அறிஞ்சிருக்கான். இது அறிந்தும் முழுமையாக அறியாமல் இருக்கின்ற ஒரு தத்துவம். அவருடைய சொரூபத்தை நம்மளுக்கு உண்மையிலே முழுசாக தெரியாது. ஞானம் தத்துவத்தை புரிஞ்சு ஞான நிஷ்டை ஆயாச்சுன்னா அங்கே கேள்வியே வராது. 2வது பார்க்க போகிறது. அதுக்கு முன்னாடி கடவுள் அவருடைய இதை சொல்ல முடியாது. அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார், எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கார், எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஒருத்தர் கடவுளை நம்ம புகழ்ந்து பாடுறோம். நிறைய 1008 அர்ச்சனைகள்லாம் பண்ணி நம்ம எல்லாம் சொல்கிறோம். கடவுள் இந்த மகிமை பொருந்தியவர், இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர், அவதார புருஷர், இதெல்லாம் பண்ணார், இந்த சாதனையெல்லாம் பண்ணார்னு படிக்கிறோம். ஒருத்தர் கடவுள் பற்றி கடவுள்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணும்போது சொன்னாராம், உன்னை பற்றி எனக்கு தெரியாது, நீ எப்படி இருக்கிறியோ அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம்ட்டார். ஏன்னா அவர் வர்ணிக்க முடியாது, அவர் என்ன தான் பண்ணுறான்னு தெரியாது. நீ எப்படி இருக்கிறியோ, ஏன்னா நீ எப்படி இருக்கிற எனக்கு தெரியாது, நீ எப்படி இருக்கிறியோ அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம் வழிபடுவாராம். அந்த மாதிரி ஒருத்தர் வழிபட்டிருக்காரு. ஒரு குருகிட்ட ஒரு பக்தர் போனாராம். அவர்கிட்ட குரு கேட்டார், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காராம். வழியை குரு மேலே, நீங்கள் என்னை எப்படி வச்சுருக்கீங்களோ அப்படி இருக்கேன்ட்டாராம். நீங்கள் எனக்கு எப்படி உபதேசம் பண்ணீங்களோ அப்படி இருக்கேன்னாராம். அது மாதிரி கடவுளை எப்படி வழிபடுறதுன்னு பார்க்கும்போது கூட அவருடைய மகிமைகளை சொல்ல அடங்காது. அதனால் ஒருத்தர் சொல்லிட்டார், நீ எப்படி இருக்கிறியோ அப்படி நினச்சி உன்னை வழிபடுற, அவ்வளோதான், எனக்கு நீ எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியாது அப்படின்னார். அவ்வளவு ஆற்றல், அவ்வளவு சக்தி, அவ்வளவு எல்லாமே இருக்குது பகவானுக்கு. அதெல்லாம் நமக்கு தெரியலை, கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அதனால் என்ன பண்ணுறோம்னு சொன்னால், அதை அறிவதற்கு முயற்சி செய்கின்ற பக்தன் சொல்கிறார். இவனுக்கு கடவுளும் நானும் ஒன்று, இந்த கடவுளும் அகில பிரபஞ்சமும் ஒன்று அப்படின்னு தெரியாது. கடவுள்கிட்ட இதெல்லாம் படைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறான். இதுவெல்லாம் கடவுளாக இருக்காருன்னு தெரியாது. நம்மளும் கடவுளாக இருக்கோம்னு தெரியாது. கடவுள் எங்கேயோ இருந்துட்டு படைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஞானம் மட்டும் இருக்குது. ஆனால் முழுமையாக அவருடைய சொரூபத்தை பற்றி தெரியலை. சச்சிதானந்த சொரூபம்னு சொல்கிறேன். சத்துனா என்ன, சித்துனா என்ன, ஆனந்தம்னா என்ன, அதனுடைய உண்மையான தன்மையெல்லாம் புரியலை. அதெல்லாம் தெரியாமல் இருக்கான். ஆனால் மேலோட்டமாக தெரிந்து வந்திருக்கிறான். இவனுக்கு என்னென்னா, கடவுளை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது சாதகன். அந்த கடவுளை சாத்தியம், அவரை அடைய வேண்டியது லட்சியம். அதற்காக அவரவே பயன்படுத்தி அவரவே வழிபட்டு இவன் சாதனை செய்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பக்தன். நம்ம என்ன பண்ணுறோம், கடவுள் சாத்தியம் கிடையாது, அவர் சாதனை. அவரை பயன்படுத்தி உலகப் பொருள்கள் சாத்தியம். எனக்கு வீடு வேணாம், உன்னை கும்பிட்றேன், வீடு கொடு.
அப்படி தான் நினைக்கிறோம். எனக்கு சொத்து வேணும், உன்னை வழிபடுறேன், சொத்து. லட்சியம் என்ன? பொருள்கள். இல்லை நல்ல கணவன் அமையணும், நல்ல மனைவி அமையணும், அதுக்காக கடவுள். தப்பு இல்லை, இதெல்லாம் ஆரம்ப நிலையில் தப்புன்னே சொல்கிறதே கிடையாது. அதுக்கு கடவுளை பயன்படுத்துகிறோம். கடவுளை பயன்படுத்தி லட்சியம் வேறையாக இருக்குது, அதுக்கு கடவுளை சாதனையாக பயன்படுத்தி நம்ம வழிபடுறோம். இங்கே சொல்கிற பக்தன் எப்படின்னா, கடவுளை அறிய வேண்டும், கடவுளை அடைய வேண்டும், ஏதோ தெரிஞ்சிருக்கேன் முழுமையாக தெரியலை அப்படின்னு சொல்லி கடவுளை வழிபடுபவன். ஒருத்தர் கோயிலில் போய் நல்லா இது பண்ணிவிட்டு கோயில் சொத்தெல்லாம் அபகரிக்க ஆரம்பித்தாராம். அங்கே போய் எல்லாம் பண்ணிவிட்டு, என்ன எப்படி பண்ணுறேன், நான் பொருள் வேணும்னு சாமிகிட்ட வந்தேன், சாமிகிட்டே பொருள் இருக்கு எடுத்துக்கிறேன்னாராம். இப்படி பொருளுக்காக கடவுளை தப்பு. அதெல்லாம் ஆரம்ப நிலையில் பொருளுக்காக, உடல் ஆரோக்கியத்துக்காக, நம்மளுடைய உலக சௌகரியங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் அது மட்டுமே லட்சியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ வெளியே போய் ஒரு ஆள்கிட்ட பொருள் கேட்குறோம், வெளியே போய் ஒரு உதவி கேட்குறோம், அதை கடவுள்கிட்ட கேட்டால் தப்பு கிடையாது. புரியுதுங்களா? வெளியே கேட்குறதோட கடவுள்கிட்ட கேட்டால் தப்பு இல்லை, அது டெம்பரவரி, அதெல்லாம் தற்காலிகம். ஏதோ நம்ம கேட்குறோங்க. ஆனால் முக்கியமான நோக்கம் எனக்கு ஒன்றையே தெரிஞ்சுக்கிறணும், ஒன்றையை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வழிபடுபவன். இவன் கொஞ்சம் அறிந்திருக்கின்றான், முழுமையாக இவன் அறியவில்லை. இவனுக்கு லட்சியமே கடவுள் தான் அப்படிங்கிறார். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இவன் எதை அறிஞ்சிருக்கான், எதை அறியலைன்னா, யார் கடவுள் அப்படிங்கிறது கொஞ்சம் அறிஞ்சிருக்கான், ஆனால் முழுமையாக அறியலை. இப்போ என்ன, சிவபக்தர்கள்ட்ட கடவுள்னா யார் சொல்லுவாங்க? சிவபெருமான். விஷ்ணு பக்தர்கள்ட்ட கேட்டால் விஷ்ணு, முருக பக்தர்களுக்கு முருகன், கிறிஸ்தவர்களுக்கு இயேசுநாதர், முஸ்லீம்களுக்கு அல்லாஹ். கடவுள் யாருன்னு கேட்டால் அது ஒன்று தான் தெரியும். ஆனால் முழுமையாக அவங்க அறிஞ்சிருக்காங்களா? இப்படி மட்டும் சொல்வார். சிவன் வடிவத்தில் மட்டும் பார்ப்பது ஒரு அங்கம், அவ்வளவுதான். ஆனால் முழுமையாக அறிஞ்சதில்லை. முழுமையாக அறிகிறவன் எல்லாத்துலேயும் கடவுளை பார்ப்பான். கடவுள் யாருன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கான், யார் கடவுளுங்கிறது முழுமையாக தெரியலை. அவன் எப்படி இன்னொருத்தன் அதுவும் தெரிஞ்சிருக்கான், அவனுடைய முழுமையாக அவருடைய சொரூபத்தையும் தெரிஞ்சிருக்கான். அவர் எந்த மாதிரி தன்மை உடையவர் அப்படிங்கிறதும் இவனுக்கு சாதாரணமாக கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கும். யாருக்கு? சாதாரண பக்தனுக்கு. எல்லாம் படைக்கிறாருப்பா, அவர் தான்ப்பா படைச்சிருக்கிறார், அவர் ஆட்டி வைக்கிறாருப்பா, ஆடுறோம், அவ்வளோதான் தெரியும். அதுக்கு மேலே அவர் எத்தன்மை உடையவர் அப்படி தெரியாது. நம்ம வேதாந்தத்தில் படிப்போம், கடவுள்னா என்ன? பிரம்மனும் மாயையும் சேர்ந்த தத்துவம், சைதன்ய ஸ்வரூபம்லாம் படிச்சிருக்கோம். அதெல்லாம் அந்த முழுமையாக தெரிகிற விஷயம். அதுக்கு முன்னாடி படைக்கிறாரு, நான் படைக்கப்பட்டிருக்கேன். உலகம் படைக்கப்பட்டது கடவுள் எங்கேயோ இருந்து படைக்கிறார். அவருடைய தன்மை என்ன? காத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல். இது மட்டும்தான் தெரியுமே ஒழிய, அதுவும் மேலோட்டமாக தெரியும். எப்படி படைக்கிறாருங்கிறது கூட தத்துவத்துக்குள்ளே போனாத்தையும் தெரியும். அவர் படைக்கிறதே எப்படி படைக்கிறார் நம்ம சாஸ்திரம் சொல்லுது. அவர் எப்படியெல்லாம் படைக்கிறாரு, பஞ்சபூதத்தை எப்படி உருவாக்குறாரு, அது கூட முழுமையாக தெரிஞ்சதில்லை. அப்படி கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாதவர். பிறகு என்ன பெருமைன்னு சொல்கிறான்? அவர் அழியாதவர், எப்பயும் இருக்கிறவர், அப்படி தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாத பக்தர்கள் அப்படிங்கிறார். சில பேர்கிட்ட போய் கடவுள்கிட்ட போய் இவன் எப்படி வழிபடுறான்னு சொன்னால், கடவுளுக்காகவே கடவுளை வழிபடுறான்னு சொல்கிறார். கடவுளை தெரியலை, அது தெரிஞ்சுக்கன்னு வழிபடுறான். நிறையா பேர் கோயிலுக்கு வந்தால் என்ன கேட்பாங்க தெரியுமா? என்ன வேண்டுதல்னு கேட்பாங்க. ஒரு வேண்டுதல் இல்லை, சும்மா கோயிலுக்கு வந்து எதுக்கு கோயிலுக்கு வர்ற நீ அப்படிம்பாங்க. கோயிலுக்கு போனாலே அங்கே என்ன இருக்கான்? ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கணும். இல்லாட்டி அவங்க கோயிலுக்கு சொல்கிறதே இல்லை, வேண்டுதல் அப்படிம்பாங்க. போய் இப்போ சில பேர் பாருங்கள், கோயிலில் போய் அர்ச்சனை. யார் பேருக்கு அர்ச்சனை? அம்மா பேருக்கு, வீட்டுக்காரர் பேருக்கு, இவங்க பேருக்கு, குழந்தைங்க பேருக்கு, யாரோ ஒருத்தர் தான் பகவான் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. பகவானுக்காகவே பகவானை ரொம்ப ரேர் தான் அது. அப்படி பகவானுக்காகவே பகவானை வழிபடுபவர்கள், பகவானை பற்றி அறிந்து கொள்ள வழிபடுபவர்கள் உத்தமமான பக்தர்கள்ங்கிறார். ஜிக்ஞாசு பக்தன்னு பேர். அதை விட பெரிய பக்தன் எப்படி யாரை சொல்வார் தெரியுமா? பகவான் கீதையிலே சொல்வார், 12வது அத்தியாயத்தில் சொல்வார். ஒவ்வொரு பக்தனும் இவனுக்கு இவனை விட இவன் உயர்ந்தவன் சொல்லிட்டு, நானும் அவனும் ஒன்று என்று எவன் வழிபடுகிறானோ அவனே எனக்கு மிக பிரியமானவன்றார். அது தத்துவத்தை புரிஞ்சு, அது வரைக்கும் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாது. அது வரைக்கும் நம்ம அவர் இருக்காரு, நம்ம வழிபடுறோம், அவர்கிட்ட பலன் அடைகிறோம்னு சொல்லணும். ஆனால் கடவுளுக்காக, கடவுளை அறிவதற்காக வழிபடுபவன் மேலான பொருள். இது அறிந்திருக்கின்றான், கொஞ்சம் அறியாமல் இருக்கின்றான்.
இரண்டாவது பக்தன் யாருன்னா ஞான பக்தன். இவன் என்ன சொல்கிறாருன்னா, இவன் மேலோட்டமாகவும் அறிந்திருக்கின்றான், ஆக்ஞாத்துவாங்கிறார், முழுமையாகவும் அறிந்திருக்கின்றான். அஜ்ஞாத்துவான்னா அறியாமல் இருக்கான். அதவே பிரித்து சொன்னால் 2 விதத்தில் பொருள் கொள்ளலாம் சொல்கிறாங்க. இந்த ஸ்லோகத்தில் அப்படி வருது, ஞாத்வா அஜ்ஞாத்வா. அதை பிரிக்கும்போது அஜ்ஞாத்வா ஆ ஞாத்வான். ஆ ஞாத்வான்னு முழுமையாக தெரிந்தவன். இங்கே 2வது அர்த்தம் எப்படின்னா, இவங்க ஞான பக்தனை சொல்கிறார். முழுமையாக கடவுளை பற்றி அறிந்தவன். பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம்னு வேதாந்தத்தில் சொல்லுவோம். இப்போ பரோட்ச ஞானம்னா கடவுள் எங்கேயோ இருக்கார், நான் பார்க்கல, ஆனால் அவரை பற்றி நிறைய புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன். ராமாயணத்தில் படிச்சிருக்கேன், மகாபாரதத்தில் படிச்சிருக்கேன், பாகவதத்தில் படிச்சிருக்கேன். இதெல்லாம் படித்து கடவுள் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கேன். இதுக்கு பேர் பரோட்ச ஞானம். அந்த கடவுளே இந்த பிரபஞ்சமாகவும் இருக்கிறார், நானாகவும் இருக்கின்றேன்னு அதை உணர்ந்து புரிந்து சொல்கிறது அபரோக்ஷ ஞானம்னு பேர். அதை அறிகிற, அதுவும் தத்துவ ரீதியாக. இப்போ நான் கடவுள்னா நான் அப்படியே கடவுளாக மாறுறதுன்னு இல்லை, அறிவுபூர்வமாக அதனுடைய ஆதாரத்தை புரிந்து சொல்லக்கூடிய தத்துவம். இவன் அறிந்தவன், மேலும் முழுமையாக அறிந்தவன். சித்பவானந்தர் சொன்னது தான். நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களான்னு கேட்டாங்க. என்ன சொன்னார் அவர்? கடவுளை தவிர எதையும் பார்க்கலேன்ட்டார். கடவுளை பார்த்திருக்கிறான்னு கேள்வி கேட்டதுக்கு கடவுளை தவிர எதையும் பார்க்கவில்லை. விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் கேட்கும்போது என்ன சொன்னார்? நீங்கள் கடவுளை உன்னை எப்படி பார்க்கணும் அப்படி பார்த்துருக்கேன்னார். உன்னை எப்படி பார்க்கணும் அப்படி நான் பார்த்துருக்கேன்னார். அது அவர் உருவக் கடவுளை பார்த்ததை சொல்கிறார் அவர். இவர் தத்துவத்தின் ரீதியாக சொல்கிறார், நான் கடவுளை தவிர எதையும் பார்க்கவில்லை. இது அந்த ஞானம் முழுமையாக இருந்தால் தான் சொல்ல முடியும், மேலோட்டமாக சொல்ல முடியாது. இது அறிந்தும் முழுமையாக அறிந்தவன், தெரிவாக அறிந்து கொள்ளவன். இதில் ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், நீங்கள் உலகத்தில் எதை அறிஞ்சாலும் சரி, அதுக்கு மேலே ஒன்று இருக்கும், அதுக்கு மேலே ஒன்று இருக்கும். நீங்கள் எந்த ஒரு பிஹெச்டி வாங்க, எதில் எவ்வளவுதான் வாங்க, ஒரு பிஹெச்டி ஒருத்தர் வாங்கியிருப்பார், கொஞ்சம் வருஷம் கழித்து இவர் எதில் பிஹெச்டி தப்புன்னு இன்னொருத்தர் பிஹெச்டி வாங்குவார். அதே கருத்தை இன்னொருத்தர் தப்புன்னு பிஹெச்டி வாங்குவார். சயின்ஸ்லேயே ஒன்று கண்டுபிடிச்சி கொஞ்சம் காலம் கழிச்சு இன்னொரு சயின்ஸே தப்புங்கிறான். மெடிக்கலில் அப்படித்தான் இருக்குது. ஒரு மெடிக்கலில் ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, இது சரி வரான்னு கொஞ்ச நாள் கழிச்சு சொல்கிறாங்க. நீங்கள் பிரபஞ்சத்தில் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால், பிரபஞ்சத்தில் போனீங்கன்னு சொன்னால், அந்த அற்புதத்தை நீங்கள் எல்லையே காண முடியாது. அப்படி இருக்குது இந்த கடவுளுடைய படைப்பு. அப்போ அதுக்கடுத்து என்ன, அதுக்கடுத்துன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். கடவுள் தத்துவத்தை புரிஞ்சிட்டோம்னா தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஒன்றும் இல்லை, போதும்னு மனசில் ஒரு அரிப்பு நின்று போயிடும். அது வரைக்கும் அந்த புத்தி இருக்குது. இது அறிந்தும் முழுமையாக அறிந்தும். நான் எல்லா கிளாஸ்லையும் சொல்கிறது ஒன்று, சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், கடவுள் எப்படி இருப்பாருன்ட்டு, எப்படிப்பட்டவராக இருக்க முடியும்ட்டு. இதெல்லாம் படைச்சவர் ஒருத்தர் இருக்க முடியும்னா, லைட் வேணால் போட்டு, அதாவது நம்ம பூமியில் இருக்கோம். சும்மா சொல்கிற ஒரு விஞ்ஞானத்தையும் தெரிஞ்சுக்கங்க. பூமி எவ்வளோ பெருசு? பெருசு. பூமிக்குள்ளே தரப்பங்கு 1 பங்கு, கடல் 3 பங்கு இருக்குதுன்னு சொல்கிறோம். தரப்பங்கில் நம்ம நாடு மட்டுக்கான நம்ம ஊர் எவ்வளவு, அந்த ஊருக்குள்ளே நாம் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பார்த்துக்குங்க. இந்த சூரிய குடும்பத்தில் பூமி ஒரு சின்ன அங்கம். சூரியன் ஒரு நட்சத்திரம். நாம் இருக்கிறது பால்வெளி மண்டலம், சயின்ஸ் சொல்லுது, மில்கி வேன்னு சொல்லி. இந்த மில்கி வேலை இந்த மண்டலம், இந்த சூரிய மண்டலத்தில் இந்த ஒரு சூரியன், அது ஒரு நட்சத்திரம்னு பேர். சூரியனுங்கிறது ஒரு நட்சத்திரம் மாதிரி. எல்லா நட்சத்திரங்களும் தானாக ஒளிவிட ஒவ்வொரு சூரியன் தான். இந்த சூரியனை சுற்றி இப்போ 9 கிரகங்கள் இருக்குது, துணை கிரகங்கள், இப்படி நிறையா கிரகங்கள் இருக்குது. இது மாதிரி நாம் வாழக்கூடிய இந்த கேலக்சியில் எத்தனை சூரியன் இருக்குன்னா 1 போட்டு 11 சைவர் போட சொல்கிறாங்க. எத்தனை சூரியன்? 11,000 கோடி, 10,000 கோடி சூரியன் இருக்கான். எத்தனை சூரியன்? 10,000 கோடி சூரியன் நாம் வாழ்கிற மில்கி வேல இருக்குது. அப்போ ஒரு சூரியனுக்குள்ள நாம் எம்பிட்டு 10,000 கோடி சூரியன் இருக்குது. அதை சுற்றி எத்தனை கிரகம் இருக்குது, என்ன இருக்குது, இதெல்லாம் ஒருத்தர் படைச்சிருக்கணும்ல. இது மட்டும் எத்தனை அப்படி கேலக்சி இருக்குது மில்கி வேன்னா 1 போட்டு 11 சைவர் போடுச்சு. 10,000 கோடி கேலக்சி இருக்கான். அப்போ 10,000 கோடி இன்ட்டு 10,000 கோடி பெருக்குங்க, அத்தனை சூரியன். கணக்கே வாசிக்கவே முடியாது. இதெல்லாம் படைச்ச ஒரு தத்துவம்னு எப்படி இருப்பார்?
இது கண்டுபிடிச்ச லெவலில் சயின்ஸ் சொல்கிறது. அதுக்கு மேலே என்ன கேள்வி வருது? அதுக்கப்புறம் என்ன? ஸ்பேஸில் போகிறீங்க, அங்கே அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் சொர்க்கம் எங்கே இருக்குது, நரகம் எங்கே இருக்குது, யார் படைச்சா, எதுக்கு படைச்சாரு, அவருக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா, அவருக்கு இது விளையாட்டுனா ஏன் விளையாடுறாரு? நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா எண்ட்லெஸ் போய்கிட்டே இருக்கும். எங்கே முற்றுப்புள்ளி வரும் தெரியுமா? அவருடைய சொரூபத்தை நம்ம வேதத்தில் அதான் இப்படி பைத்தியம் பிடிச்சிருந்தானே சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு சயின்ஸ் இப்படியே போய்கிட்டே இருந்து என்னப்பா இது எங்கே போய் முடியுது அப்படின்னு அப்படியே ஒரு பெரிய ஒரு தாக்கம் வரும். இதை ஆராய்ச்சி பண்ணி தத்துவத்தை புரிஞ்சாச்சு, ஒன்றும் இல்லை அவ்வளவுதான் அப்படின்னு புத்தியில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுறாரு பகவான். நாங்கள் அது தத்துவம் புரிஞ்சாத்தான் புரியும். அது பிறகு இதெல்லாம் பெருசாக நினப்போம், அங்கே ஒன்றுமே இல்லைன்ட்டு போயிடும். அது வேறு மாதிரி கொண்டு போகும். அது கடவுள் தத்துவத்தை அறிந்தும் முழுமையாக அறிந்தால் மட்டுமே இதை மாற்றவே முடியாது. இது வேதத்தில் இருக்கிற கருத்து எத்தனையோ கோடானு கோடி வருஷமாக ஒவ்வொரு வருஷம் வந்துக்கிட்டே இருக்குது. இது மாற்றுறதுக்கே ரைட்ஸ் கிடையாது. அதனால் இந்த தத்துவத்தை புரிஞ்சாத்தேன் மனசில் ஒரு புல் ஸ்டாப் வருங்கிறார். இது அறிந்தும் முழுமையாமல் அறிந்து, நீங்கள் வேறு எந்த சப்ஜெக்டை முழுமையாக அறிஞ்சான்னு அதுக்கடுத்து ஒன்று இருக்கும், அதில் ஒரு கொஸ்டின் வரும். இன்னொருத்தர் இந்த கருத்து தப்புன்னு சொல்லிட்டு போயிடுவான். இங்கே ஒன்றுமே சொல்ல முடியாத ஒரு தத்துவம் அப்படிங்கிறார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒன்றும் இல்லை எவ்வளோதான்னு புரிஞ்சு மனசுலேயே ஒரு புல் ஸ்டாப் வந்துடும்ங்கிறார். இது யாருன்னா ஞான பக்தன். இவன் அறிந்தவன், முழுமையாக அறிந்தவன். இவனும் கடவுளை வழிபடுவான், ஆனால் தத்துவத்தை தெளிவாக புரிந்த பக்தன். ஆர்த்தி, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானின்னு சொல்லி 4 பக்தனை கடவுள் பிரிப்பார் 12வது அத்தியாயத்தில். ஆர்த்தின்னா என்ன? முதல்ல கடவுளை எப்படி வழிபடுறான்னா, எனக்கு கஷ்டம் போகணுன்னு வழிபடுறவன் முதல் பக்தன். யார்? எனக்கு கஷ்டம் போகணுன்னு வழிபடுறவன். எனக்கு முதல்ல பிரச்சனை போகணும், என் இருக்க கஷ்டமெல்லாம் போகணும், அது போனால் போதும் எனக்கு நிம்மதியும்பான். கஷ்டமெல்லாம் போயிடுச்சு, கொஞ்சம் சுகம் வேணும்னு கேட்பான். அடுத்த பக்தன் யார்? எனக்கு இந்த பொருள் வேணும், அது இருந்தால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு கஷ்டம் போனால் சந்தோஷமாக இருக்க பக்தன் ஆர்த்தி பக்தன். கஷ்டம் போன பிறகு எனக்கு கஷ்டம் போனால் மட்டும் பத்தாது, இந்த சுகமெல்லாம் வேணும், எனக்கு இந்த பொருளெல்லாம் வேணும்னு பொருளுக்காக வழிபடுவோம் ஆர்த்தார்த்தி பக்தன். இது 2 பக்தன் சாதாரணமாக எல்லோரும் மேக்சிமம் 1,99,999 பேர் இதுதான். யாரோ ஒருத்தன் எனக்கு இதை விட நீ வேணும், கடவுள்கிட்ட என்ன கேட்குறான்? எனக்கு நீ தான் வேணும், நீ படைச்ச பொருள் வேணாங்கிறான். நீ படைச்ச உலகம் வேணாம், நீ படைச்ச பொருள். இவன் தான் முமுட்சு. இவன் யாருன்னா கடவுளை அறியலை, ஆனால் கடவுளை அறிய மேலோட்டம் அறிந்தவன் முயற்சி. இவன் தான் முதல்ல சொன்ன பக்தன். அறிந்தவன், முழுமையாக அறியாதவன். இன்னொரு பக்தன் என்னன்னா, கடவுளை தெரிஞ்சுக்கிட்டு நீ வேணுங்க, நீ தான் நானுன்றுவான். என்னுடைய சொரூபமும் இந்த உலகத்தின் சொரூபமும் பிரபஞ்சத்தின் சொரூபமும் அனைத்தின் சொரூபமும் அடிப்படையான தத்துவம் ஒரே தத்துவம் என்று அறிந்தவன். இங்கே இருக்க கடல் நீரும் உப்பு தண்ணி தான், அமெரிக்காவில் இருக்க கடல் நீரும் உப்பு தண்ணி தான், எங்கே இருக்க கடல் உப்பு தண்ணி தான். மாற்றம் இருக்கா? கடையில் நகைக்கடையில் இருக்கக்கூடிய தங்கம், எல்லா தங்கம் என்ன? எல்லாம் தங்கம் தான். அது தோடாக இருக்கட்டும், மூக்குத்தியாக இருக்கட்டும், ஒட்டியானமாக இருக்கட்டும், அது விஷ்ணுவாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும், அதுக்கு ஆதாரமான தத்துவமும் இந்த உலகத்துக்கு ஆதாரமான தத்துவமும் எனக்கு ஆதாரமான தத்துவம் ஒன்று. இது ஞானம். இது இதை போட்டு குழப்பிக்கிற வேணாம், புரியாட்டி விட்டுருங்க. ரொம்ப இது விட்டு புரிஞ்ச இது கிளாஸ்க்கு வந்தவங்களுக்கு தெரியும், ரெகுலராக வந்தவங்களுக்கு. இது ஞான பக்தன். அவனும் இந்த ஞானத்தை கொடுத்த பகவானை வழிபடாமல் இருக்க மாட்டான். அந்த ரூபத்தில் இவர் நானும் ஒன்றுனாலும் எனக்கு இதை கொடுத்தவரே அவர்தேன்னு சொல்லி அவரை பூஜை பண்ணுவான், அவரை வழிபடுவான். நன்றி உணர்வோடு அவனும் வழிபடுவான். இந்த 2 பக்தன் சொல்கிறார். இப்படி இந்த 2 நிலையில் இருக்கிறவன் மிக உயர்ந்த இந்த சத்புருஷன் சொல்கிறாரு பார்த்தீங்களா. தியாகி முதல்ல சொன்னது. இங்கே ஜிக்ஞாசு பக்தன், ஞான பக்தன், இந்த 2 பக்தியும் உயர்ந்த நிலையில் உள்ளதுக்கு அப்படிங்கிறார். கடவுளுடைய சொரூபம் சச்சிதானந்த சொரூபம் என்று உணர்ந்தவன் ஞான பக்தன். அவர் நிறைவானவர், ஆனந்த சொரூபமானவர், அறிவு அதுவும் என்னுடைய சொரூபம்னு உணர்ந்து இருக்கக்கூடியவன். இந்த உலகத்துக்குள்ள இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு தத்துவம் எல்லாவற்றையும் ஆட்டுவிக்கிறதோ அதுதான் இதை வாட்டி வைக்கிறது. இந்த உடலும் மனசெல்லாம் அது மேலே இருந்து வந்து போகிறதுன்னு புரிஞ்சுக்கிறவன் இவன் ஞான பக்தன். இது பகவானுடைய கடைசி எண்டு இதுதான்.
தத்துவத்தில் கடைசியாக எண்டு. இதை புரிந்தவன் ஞான பக்தன் சொல்லி இங்கே முடிக்கிறார். இங்கே முழுமையாக உணர்ந்தவன், கடவுளிடத்திலும் தன்னிடத்திலும் வேறுபாடு காணாதவன். இப்படி இந்த பக்தன்தான் இருக்கிறதிலேயே உயர்ந்த பக்தன். இவன் சத்புருஷர்களில் இந்த 29 பண்புகளை விட இந்த 30வது பண்புக்கு வந்தவன் மிக மிக உயர்ந்தவன். இப்போ சத்சங்கம் வேணும்னு சொன்னார். யார்? ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் வேணும்னா ஒரு நல்லவர்களுடைய சேர்க்கை வேணும், நல்ல பண்புகளுடைய அன்பு வேணும். அப்போ நல்ல பண்பெல்லாம் எதுன்னு கேட்டார். அதுக்கு 28 பண்புகள் முதல்ல மொத்தமாக சொல்லிகிட்டே வந்தார். 29 தியாக புத்தி, அது உயர்ந்த பண்புன்னார். 30வது பக்தின்ட்டார். அதில் 2 பக்தியை சொல்லியிருக்கார். ஒன்று, கடவுளை அறிந்திருக்கின்றான், முழுமையாக அறியவில்லை, ஆனால் முழுமையாக அறிய வேண்டும் என்று கடவுளுக்காகவே முயற்சி செய்கின்றவன். யூனியர்வன் முயற்சி செய்து முழுமையாக கடவுளையும் அறிந்து விட்டான். இந்த பண்பு இருந்துச்சுன்னா அவன் இருக்கிற சத்புருஷர்களில் அவன்தான் மிக மேலானவன், அவன்தான் உயர்ந்தவன் சொல்லிட்டு பிறகு இந்த பக்தியை எப்படியெல்லாம் செலுத்த முடியும்னு சொல்லி இனி இந்த வரக்கூடிய எல்லா ஸ்லோகங்கள்லையும் என்ன சொல்ல போகிறாரு? இதைத்தான் சொல்ல போகிறார். இனிமேல் வரக்கூடிய ஸ்லோகங்களில் பூரா இந்த பக்தியை பற்றி விரிவாக சொல்லுகின்றார். பக்தனின் தன்மை என்ன? பக்தியை பற்றியது. 2வது கேள்வி பக்தியை பற்றியதுன்னு கேட்டார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய உருவத்தில் எப்படியெல்லாம் பக்தி செலுத்த வேண்டும் செலுத்துகிறார்கள், என்னிடம் பக்தி செலுத்துபவனிடம் பக்தி செலுத்துவது. 2 பக்தி சொல்கிறார் இங்கே. புரியுதா? 12வது அத்தியாயத்தில் வேறு மாதிரி சொல்வார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, என்னை எப்படியெல்லாம் வழிபடுறாரு அவனும் பக்தனுங்கிறாரு, என் பக்தர்களை வழிபடுறவனும் பக்தன்கிறார், என்னுடைய பக்தனை வழிபடுபவர்களும் பக்தர்கள்ங்கிறார். அது எப்படியெல்லாம் வழிபடுறாங்கன்னு சொல்லி இனி வரக்கூடிய இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்ல போகிறார். நம்ம நிறைய அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம், இனிமேல் வரக்கூடிய விஷயம் எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்ச விஷயம் என்ன, அதை கொஞ்சம் நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்க போகிறோம். சுலபமான விஷயந்தான். பக்தியின் இலக்கணம் என்ன, கடவுளின் லட்சணம் என்ன அப்படின்லாம் பார்க்க போகிறோம். கடவுள் உலகத்தை படைச்சார், உலகுக்கு காரணம்னு சொல்கிறோம். நிறைய அர்த்தம் சொன்னாலும் கூட இங்கே எப்படிலாம் சொல்கிறாருன்னு பார்க்கலாம். பக்திக்கு இந்த வேதாந்தம், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லா இடத்துலையும் நிறைய விளக்கங்கள்லாம் இருக்குது. நாம் 2 பக்தி பார்த்துட்டோம். இங்கே பக்தினா பொதுவாக என்ன தெரியுமா? மனதில் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு, அன்புங்கிற ஒரு உணர்வு. இந்த அன்புங்கிற உணர்வு எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்குது. அந்த உணர்வை உயர்ந்த இடத்தில் வைத்தால் அதுக்கு பேர் பக்தின்னு பேர். எல்லாருக்கும் அன்பு இருக்குது. இந்த அன்புங்கிற உணர்வை நம்ம ஒரு மேலான உயர்ந்த இடத்துல வச்சா அதுக்கு பேர் பக்தின்னு பேர். புலி சிங்கத்துக்கு அன்பு இல்லையா? இருக்குது. புலி சிங்கம் எல்லா மிருகத்துக்கு அன்பு இருக்குது. அது குட்டி மேலே எவ்வளோ பாசமாக இருக்கும், பார்த்துருக்கோமா இல்லையா? அதே நேரம் புலி சிங்கம் மான் மேலே அன்பாக இருக்குமா? மான் மேலே அன்பாக இருந்தால் அப்புறம் சாப்பாடே கிடைக்காது அதுக்கு. காக்கா இருக்குது, நீங்கள் காக்கையை பாருங்கள். காக்கை நீங்கள் போனீங்கன்னா கூட்டுக்கிட்ட போனால் கூட கொட்டை ஓடி போயிடும். கூட்டில் ஒரு குஞ்சோ முட்டையோ இருக்குன்னு வச்சுங்க, உங்களை தலையை பிச்சை எடுத்துடும். தப்பு தப்புன்னு பயப்படாமல் குத்தும். நம்மளை கண்டாலே ஓடுற காக்கா அது முட்டை மேலேயும் குஞ்சு மேலேயும் அன்பு வந்தவுடனே என்ன பண்ணுது? வீரம் எப்படி வருது பாருங்கள். அந்த அன்புக்கு வீரம் எங்கே இல்லாத வீரமெல்லாம் வந்துடுது. ஒரு இதில் கூட பார்த்தோம், புலிகிட்ட போய் தாயை குழந்தைய புலி துரத்த புலியோட சண்டை போடுகிறோமா, அந்த இடத்துல புலிங்கிற அந்த பயமே போயிடுது தான் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு. அன்பு மேலிடும் போது ஒரு பெரிய ஆற்றல், ஒரு சக்தி வருது. இந்த அன்பை மேலான ஒன்றில் வச்சா அதை பக்திங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அன்புக்கு பேர் பக்தியாக மாறிடுது. கடவுள் மீது அன்பு வைத்தால் அதுக்கு பேர் பக்தி, குரு மீது அன்பு வைத்தால் குரு பக்தி, தேசத்து மேலே வச்சா தேசபக்தி. உயர்வான இடத்தில் அந்த அன்பை வைக்கும்போது அந்த அன்புங்கிற வார்த்தைக்கு என்ன பேர் வருது? பக்திங்கிற வார்த்தை பேர் வருது. இந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறது, பிறகு இந்த பக்தியை எப்படி வெளிப்படுத்துறது, இந்த பக்தியை எப்படி வளர்த்துக்கிறது, இந்த பக்திக்கு எவ்வளவு அளவுகோல் இருக்குது, இதை 3 பற்றி தான் ஃபுல்லாக சொல்லப்படுறாரு. பக்தியை எப்படி வெளிப்படுத்துறது, முதல்ல இந்த பக்தியை எப்படி வளர்த்துக்கிறது, பிறகு இந்த பக்திக்கு அளவுகோல் என்ன. ஒருத்தர் மேலே ஒரு அன்பு இருக்குது, எப்படி தெரிஞ்சுக்கிறது?
வெளிப்படுத்தினா தன் எப்படி வெளிப்படுத்துறது? சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருளை கொடுத்து வெளிப்படுத்துவாங்க. அவர் கஷ்டத்தை நீக்க முயற்சி. சில பேர் அழுது வெளிப்படுத்துவாங்க. அழுது சில பேர் ஏமாற்றிடுவாங்க. அவன் நீலிக்கண்ணீர் வடிச்சே ஏமாற்றிட்டேன்ப்பா அப்படிம்பாங்க. சில பேர் சொல்கிறதா இருக்கா இல்லையா? அழுகிறது ஒரு அன்பு தான். ஆனால் அது எப்படி, சில பேர் அழுகிறதுலேயே ஒரு பழக்கமாக வச்சு காரியத்தை சாதிச்சிருவாங்க. சில பேர் சொல்லுவான், கோவப்பட்டாதான் இங்கே காரியம் நடக்குது, கோவப்படல காரியம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுக்கிட்டே பழகிடுவான். சில பேர் அழுது அழுது அப்படியே காரியத்தை சாதிக்கிறது. அதுதான் அன்புன்னு சொல்ல முடியாது. நாம் ஒருத்தருக்காக எவ்வளவு தியாகம் பண்ணுறோமோ அதுதான் அன்பின் வெளிப்பாடு. இந்த அன்பை வெளிப்படுத்தல் நிறைய சிஸ்டம் இருக்குது. இந்த நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக பழகலைன்னு வச்சுங்களேன், கம்மியான ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? சில நம்ம மதுரையில் மட்டும் இருக்குது, என்ன மச்சான் அப்படின்மா, என்ன பங்காளி, வார்த்தைகள் இதெல்லாம் வெளிப்படுறது. கொஞ்சம் நெருக்கமானால் அது வேறு மாதிரி, அந்த ஒரு பாஷையே மாறும் அந்த அன்பை வெளிப்படுறதுக்கு. அது மாதிரி இங்கே என்னென்னா, அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறது பகவான் மேலே, அந்த பக்தியை எப்படி வெளிப்படுத்துறது, பக்தியை வளர்த்துக்கிறது எப்படி, அதனுடைய அளவுகோல் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது பொதுவாக பகவான் விஷயத்தில் மட்டும் இல்லை, உலக விஷயத்திலேயே நம்ம அன்பு எப்படி வளர்த்துக்கிறது, அது அளவுகோல் என்ன, வெளிப்படுத்துறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். எல்லா விஷயத்துலேயுமே இங்கே பகவான் எல்லாம் சொல்ல போகிறார். அளவுகோலுங்கிறது எப்படி வரும்னா, எவ்வளவு தூரம் பக்தி செலுத்துகிற அளவுகோல் எதுன்னா, அவன் எவ்வளவு தியாகம் பண்ணுறாங்கிறத வச்சு தான் அளவுகோல் சொல்ல முடியும். ஒருத்தர் மேலே அன்பு செலுத்துகிறான், அந்த அன்பின் அளவுகோல் எப்படி ஒரு கணக்கு போடுவீங்கன்னா, அவன் எவ்வளவு அவங்களுக்காக தியாகம் பண்ணுறானோ அதுதான் அவனுடைய அளவுகோல். உண்மை தானே? சிலர் உயிரையே கொடுக்குறாங்கன்னா சொல்லுவாங்கள்ல, உனக்காக நான் உயிரவே கொடுக்குறேன். சும்மா வார்த்தையில் சொல்கிறது அதெல்லாம். அதாவது ஒரு தட்டில் தியாகம், ஒரு தட்டில் பக்தி, ரெண்டு சமமாக இருக்கணும். அதுதான் உண்மையான பக்தி. அந்த எவ்வளோ நம்ம கொடுக்குறோம்னு சொல்கிறாரு. இந்த அழுகிறத மட்டும் வச்செல்லாம் சொல்ல முடியாது. நாம் எவ்வளவு தியாகம் பண்ணுறோம். ஒருத்தர் குழந்தைக்காக என்ன பண்ண, தூக்கத்தை தியாகம் பண்ணுறது, உணவை தனக்கு எவ்வளவு பசியாக இருந்தாலும் குழந்தைக்கு என்ன பண்ண, குழந்தைக்கு பயிற்சின்னு என்ன பண்ணுவாங்க, அம்மா தாங்கிக்கிடுவாங்களோ இல்லையா, குழந்தைக்கு தான் கொடுப்பாங்க. அப்போ தன்னுடைய பசியை பூரா தியாகம் பண்ணுறது. சில பேர் பார்த்துருக்கேன், பக்தியில் பக்தர்கள் பட்னியாக கிடந்தால் பொறுக்க மாட்டாங்க, இவர் எல்லாம் பட்னியாக இருந்து கொடுப்பார். கண்ணப்ப நாயனார் எப்படி தியாகம் பண்ணார், கண்ணவே தியாகம் பண்ணார். அதனால தானே ஒரு காட்சி கொடுத்தாரு. தியாகம் எங்கே போச்சு பாருங்க. அது கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி சுண்ணப்பன் நீற்றற்கே சென்றுவதாய் கோத்தும்பிங்கிறார் திருவாசகத்தில். அப்படி பகவான் நம்மளே பார்த்துருக்கோம், பகவானுக்காக எப்படி தியாகம் பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் எதை அர்ப்பணிக்கிறோம், எந்த இதை விட்டுட்டு பகவானுக்காக வர்றோம், அது பக்தியினுடைய அளவுகோலை நிர்ணயம் பண்ணும். தியாகம்தான் அளவுகோலுங்கிறார். இந்த பக்தி எப்படி வெளிப்படும்னா, நம்ம செயலில் தான் வெளிப்படும். அன்பை வெளிப்படுத்தும் போது அதனுடைய என்ன பண்ணுறோமோ அவங்களுக்காக அந்த தியாகத்தை பொறுத்து அன்பினுடைய எல்லையை அழிக்க முடியும். எப்படி வெளிப்படுத்துவதுன்னு சொன்னால், அதை செயல் மூலமாக தான் வெளிப்படுத்த முடியும். இப்போ பக்தி என்ன, ஒருத்தர் கோயிலுக்கு ரெகுலராக போகிறாரு, என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பக்திமான்ப்பா கோயிலுக்கு போகிறாரு. அந்த அவருடைய செயலை பார்த்து என்ன பண்ணுறான், கோயிலுக்கு போகிறாரு, அவர் பக்திமான்கிற வார்த்தையை சொல்கிறோம். இது மாதிரி அதே மாதிரி கோயிலுக்கு போக போக பக்தி அதிகமாகும். இது அந்யோன்ய ஆசிரியம்னு சொல்லுவோம். ஒன்று பக்தியை வெளிப்படுத்துறதுக்கு ஒன்று செய்வோம், அதை செய்ய செய்ய திருப்பி பக்தி வெளிப்படும். பக்தி வெளிப்படுத்துவதற்காக ஒன்று செய்கிற, நிறைய ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு, இது பக்தியை வெளிப்படுத்துறது. பண்ண திருப்பி என்ன ஆகும், பக்தி அதிகமாகும். பக்தியை எப்படி வெளிப்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பக்தியும் வளர ஆரம்பிக்கும். இந்த வெளிப்படுத்துவதும் வளருவதும் செயலின் அடிப்படையில் வெளிப்படுத்த முடியும். அதை வெளிப்படுத்தும் போது பக்தியும் நம்மளுக்கு அதிகமாக வளரும் அப்படிங்கிறார். அதாவது முதல்ல சேர்ந்து போகிறது, சேர்ந்து வழிபடுறது, இதெல்லாம் ஆரம்பத்தில் இதெல்லாம் பண்ணணும். முதல்ல இப்போ தியானம் பண்ணுறோம், இப்போ இன்றைக்கி தியானம் பண்ணோம், இதெல்லாம் எப்படின்னா கூட்டு தியானம் தான். கூட்டு தியானம் ஆரம்பத்தில் பண்ணால் ஒரு டைம் வச்சுக்கிறது, 10 நிமிஷம் தியானம், எல்லோரும் 10 நிமிஷம் முடிஞ்ச வரைக்கும் உட்காந்து தியானம் பண்ணுறது. அப்போது நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வரும். பிறகு தனித்தனியாக பண்ணுறது. அது மாதிரி முதல்ல சேர்ந்து கோயிலுக்கு போகிறது, செயலும் அந்த தியாகம் ஒன்றா இருக்கும், சேர்ந்துருக்கும். எதுக்கு நம்ம டயத்தை தியாகம் பண்ணி கோயிலுக்கு போகிறோம், அங்கே போய் நம்ம செயலை காட்டின உடனே பிறகு பக்தி நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறார். பக்தி இருந்தால் தான் கோயிலுக்கு போவோம், கோயிலுக்கு செல்ல செல்ல
பக்தி நமக்கு வளரும். அதே மாதிரி தான் குருவிட்டையும், குரு பக்தி, குருவிட்ட போய் நிறையா அங்கே போய் கேட்க கேட்க முதல்ல கொஞ்சம் பக்தியில் போவோம். பிறகு அவருடைய சுபாவம், அவங்க வெளிப்படுத்துகிற அன்புகள், மற்ற அவருடைய உபன்யாசம்லாம் கேட்க கேட்க பிறகு அவர் மேலே பக்தியும் கூடும். பக்தி செயலை வளர்க்கிறது, பிற செயல் பக்திக்கு காரணமாக அமைகிறது. முதல்ல கொஞ்சமாவது பக்தி இருக்கணும், இருந்து அதை வெளிப்படுத்த ஆரம்பித்தாத்தான் அந்த பக்தியை வளர்த்திக்கிற முடியும். பக்தியை வெளிப்படுத்துவது செயலின் மூலமாக தான் வெளிப்படுத்த முடியும். ஆரம்பத்தில் நான் கண்ண மூடி நானாக பக்தி பண்ணிக்கிட்டு இருக்கேன், தனியாக உட்காந்தாலும் ஆரம்பத்தில் அதெல்லாம் வராது. அதெல்லாம் ரெண்டாவது தான். பிறகு என்ன பண்ணுவான்னு சொன்னால், இங்கே எப்படி வெளிப்படுத்துறதுங்கிற நிறையா சொல்கிறாருங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கீதை புஸ்தகம் வாங்கணும். முதல்ல ஆரம்பத்தில் ஏதோ பகவத்கீதையை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு போவோம். போனோம்னா என்ன பண்ணுவோம்னு சொன்னால், ஒரு புக்கு வாங்கலான்னுவோம். அந்த புக்கு வந்து நல்ல பெரிய புக்காக இருக்கும், 400 300 போட்டிருப்பான். மலிவு விலையில் கிடைக்குமா, டிஸ்கவுண்ட் இருந்தால் வாங்கலாம், இல்லாட்டி வேணாம், ஒரு 50% அப்படி தான் புத்தி போகும். ஒரு ஆர்வம் இருக்குது, ஆனால் என்ன ஆகும், திருப்பி சரி எது கம்மியாக இருக்கோ அதை வாங்குவோம். இது முதல்ல வெளிப்பாடு இப்படித்தான் இருக்கும். பிறகு நல்லா படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த புத்தகத்தை பார்த்தாலே கண்ணில் ஒத்திக்கிடுவோம். புஸ்தகத்தை பார்த்தாலே கண்ணில் ஒத்திக்கணும். அதில் என்னென்னலாம் புஸ்தகம் இருக்கோ அதெல்லாம் வாங்கி வைக்கணுங்கிற எண்ணம் வரும். அது எப்படியெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்து அதை பற்றி நிறைய ஆர்வம் வரும். இப்போ ஒரு புஸ்தகம் பார்த்தேன் நான் தேனியில், நாங்கள் சாமி ரூமை க்ளீன் பண்ணி வைக்கும்போது, இப்போ அது ரொம்ப நாளாக கவனிக்கவே இல்லை, அவருடைய செல்ஃபில் ஒரு புஸ்தகம் பார்த்தேன், பகவத்கீதை. அந்த பைண்டிங்கே கண்ணில் ஒத்திக்கிறல, ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அந்த புக்கை தயார் பண்ணியிருக்காரு. அதில் ஸ்லோகம் அருமையாக போட்டு, அதுக்கு ஹிந்திலையும் ஸ்லோகம் போட்டு, இங்கிலீஷ்லேயும் அர்த்தம் போட்டிருக்காரு, ஹிந்திலையும் அர்த்தம் போட்டிருக்காங்க, வடநாட்டில் போட்டிருக்காங்க. அந்த பைண்டிங் அதுக்கு ஒரு பாக்ஸ் மரப்பெட்டி மாதிரி வச்சு, அதுக்குள்ளே ஒரு பென் ட்ரைவ் மாதிரி ஒன்று, அதுவும் கட்டையில் செஞ்சுருக்காரு. அது என்ன பேனாவான்னு பார்த்தா, அதுக்கு ஒரு பேட்ரி சார்ஜர் இருக்குது. அதில் என்ன பண்ணோம்னா, அதை இப்படி வச்சோம்னு சொன்னால், அந்த ஸ்லோகத்தில் வச்சோம்னா கரெக்டாக அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த ஸ்லோகத்தை சான்ஸ்கிரிட்டில் அழகாக சொல்லுது. அதுக்கு ஹிந்தியில் அர்த்தம் சொல்லுது, இங்கிலீஷில் அர்த்தம் சொல்லுது. எப்படி அது கீதை மேலே எவ்வளோ பக்தி இருந்தால் அப்படி ஒரு புக்கை தயார் பண்ணியிருப்பான் ஒருத்தன். எவ்வளோ பாருங்கள், அந்த பைண்டிங்கே கண்ணில் ஒத்திக்கிறலாம். அப்போ அந்த கீதை மேலே அதனுடைய தாத்பரியம், அதனுடைய மகத்துவம் புரிஞ்ச உடனே பக்தி வருது. அது மாதிரி முதல்ல கடவுளை தெரிஞ்சுக்கணும், கடவுள்கிட்ட போகிறோம், முதல்ல ஆரம்பத்தில் போவோம். போக போக என்னாகும், அந்த பக்தியும் நம்மளுக்கு வளரும் அப்படிங்கிற. பிறகு எவ்வளோ முதல்ல மலிவு விலையில் கேட்டவர் என்ன பண்ணுவார், என்னென்ன புத்தகம் இருக்குது அத்தனையும் வாங்கி வைப்பார். அப்படி வரும்னு சொல்கிறார். அதனால் இங்கே பக்தியினுடைய வெளிப்பாடுகள், விதவிதமான வெளிப்பாடுகளை இங்கே சொல்கிறார். எப்படின்னு பார்க்க போகிறீங்க. அதாவது இங்கே முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, இறைவனின் அடையாளத்தில் பக்தியை செலுத்துவது. முதல் லிங்கம்ங்கிறார், மல்லிங்க, என்னுடைய ரூபம். லிங்கம்னு அடையாளம்னு பேர். கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னா நம்மளுக்கு பக்தி வருமா? சும்மா வராது. முதல்ல அவர் இந்த இடத்துல இருக்கார், இந்த ரூபத்தில் இருக்காருன்னு பார்த்து வழிபடுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்ப பக்திங்கிறார். அதாவது புகை இருக்குது, இந்த லிங்கம் சொன்னால் அடையாளம்னு பேர். உதாரணம் எப்படின்னா, பொதுவாக அந்த நெருப்பு புகையை உதாரணம் சொல்லுவோம். மலையில் ஒரு புகை தெரியுது, பகலில் நெருப்பு தெரியாது, ஆனால் நைட்லேனா கூட அந்த வெளிச்சம் தெரியும். பகலில் புகை தெரியும், ஆனால் புகையை பார்த்துட்டு என்ன பண்ணுறோம், அங்கே நெருப்பு இருக்குன்னு நம்ம யூகம் பண்ணுறோம். ஒரு மொழி. அப்போ அங்கே லிங்கம் வந்து எது, புகை, ஆனால் உண்மையில் இருக்கிறது என்ன, நெருப்பு. அது மாதிரி முதல்ல என்ன பண்ணுறோம்னு சொன்னால், கடவுள் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு ஒரு அறிகுறி வைக்கிறோம். இப்போ இங்கே வச்சா தட்சிணாமூர்த்தி வடிவத்தில், இங்கே விநாயகர் வடிவத்தில், ஒன்று லிங்க வடிவத்தில், ஒரு விக்கிரக வடிவத்தில். அதுக்கு பேர் லிங்கம்னு பேர். சிவலிங்கம் மட்டும் லிங்கம் இல்லை. கடவுளை எந்த அடையாளத்தில் நாம் தரிசனம் செய்கின்றோமோ, முதல்ல பக்தி அப்படித்தான் வெளிப்படுத்த முடியும். நீங்கள் சும்மா உட்காந்தாலும் வெளிப்படுத்த முடியாது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து உருவத்தை வழிபடுறதில்ல, அருவத்தை வழிபடுறோம் அப்படின்னா, அங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த செலக்ட் பண்ணுவாங்க. அங்கே ஏதோ ஒரு திசையை நோக்கி உட்காருவாங்க எல்லோரும். ஏதோ ஒன்று அடையாளம் இருக்குது, இல்லாமல் இருக்கவே இருக்காது. அடையாளம் இருந்தால் எளிதில் நம்ம பக்தி செலுத்த முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. அதுவும் கூட அந்த லிங்கத்தில் அலங்காரம் பண்ணி ரொம்ப அப்படியே பார்த்தேன்னு நம்ம இன்றைக்கி அலங்காரம் பண்ணியிருக்கோம், மற்ற நாள் பண்ணோம். அந்த அலங்காரம் பண்ணி அந்த ரூபத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு பக்தி வருது உங்களுக்கு.
அப்போ முதல்ல என்ன சொல்கிறார், என்னை ஏதாவது அடையாளத்தில் வழிபடுவது. பஸ்ஸில் போய்கிட்டு இருப்போம், போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கோயில் கோபுரம் தெரியும், என்ன பண்ணுவாங்க, கும்பிடுவாங்க. என் கூட ஒரு தருணம் ஒரு பையன் இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா வண்டியில் போகும்போது பெரிய கஷ்டமாயிரும். ஒரு நாள் 2 வீலரில் போனேன், எல்லா இடத்துலையும் நிப்பாட்டி கும்பிட்றான். எதை பார்த்தாலும் அவனுக்கு அது ஒரு சின்ன ஒரு அடையாளத்தை பார்த்தா கூட அப்படியே அப்படி கண்ணை ஒத்திக்கிறான். ஒரு ஏதாவது கோபுரத்தை பார்க்குறான், திருச்சிக்கு போகிற உச்சி பிள்ளையார் கோயிலை பார்த்தோன்னா ஒன்று ஒத்திக்கிறாங்க, ஸ்ரீரங்கம் கோயில் தெரிஞ்சவொன்னே கண்ணை ஒத்திக்கிறான். அந்த அடையாளத்தை பார்த்தவுடன் முதல்ல நீ வழிபடுறது, என்னுடைய அடையாளங்களை வழிபடுவது அப்படிங்கிறார். மல்லிங்கக, கடவுளை ஞாபகப்படுத்தக்கூடிய இடம். அதை நம்ம என்ன பண்ணுறது, அது மல்லிங்கக அப்படிங்கிறார். அப்படி பார்த்துட்டு நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம்னு சொன்னால் தர்ஷனகங்கிறார். அதாவது சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வரும், ஒரு சாமியை கும்பிடுவார், இன்னொரு சாமியை கும்பிட மாட்டார். அதாவது சிலர்லாம் பார்த்துருக்கேன். அதை விட பெரிய ஆச்சரியம் என்னென்னா, விஷ்ணு எல்லாம் ஒன்று தானே. ஸ்ரீரங்கத்தில் இருக்க விஷ்ணு என்ன, அவர் விஷ்ணு தானே. சரி, அங்கே இருக்க பேர் என்ன பேர், அவர் பேர் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர், திருப்பதியில் இருக்கிறவர் வெங்கடாசலபதி. 2 பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்கா? நான் திருப்பதியத்தையும் கும்பிடுவேன், இதை கும்பிட மாட்டேன் பாரு ஒருத்தர். இது என்னன்னு கேட்டால் அவர் சொல்கிற காரணம் தான் எனக்கு மயக்கம் போட்டுற மாதிரி வந்துருச்சு. இவர் கும்பிட்டு அவர் எந்திரிச்சு வர லேட் ஆகுமா, அவர் நின்றுக்கிட்டு ஓடி வந்துடுவாராம். அவர் நின்றுக்கிட்டு இருக்கணும், சீக்கிரம் வந்துடுவாராம். இது எப்படி? விவேக் ஒரு படத்தில் ஒரு சாமியை தேடி பார்த்துருக்கீங்க, திருநெல்வேலின்னு ஒரு படம்னு நினைக்கிறேன். அதில் குலசாமியை தேடி போவாங்க. குலசாமி எங்கே இருக்கான்னு காட்டுக்குள்ளே. விவேக் என்ன பண்ணுவோம், ஒரு கல்லில் உட்காந்துருப்பான், அதில் ஒரு சேவப்பு துணி கட்டியிருக்கு. எங்கள் குலசாமி இதுதான்டா, எந்திர இது மயில் கல்றா அப்படின்னு. இதே எங்கள் குலசாமி காட்டுக்குள்ளே இருக்காது, ரோட்டில், சின்ன ரோட்டில். ஏதோ ஒரு அடையாளம். சில பேர் மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளம். இப்படி ஒரு லிங்கத்தை வச்சு அதை தரிசனம் பண்ணுறது. இங்கே தான் கடவுள் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, ஆனால் மனசை ஒன்றாதங்க. இப்படி ஏதாவது ஒரு அடையாளத்தை வைத்து கொண்டு முதலில் நீ அங்கு தரிசனம் செய்தல், அவரை பார்த்தல் அப்படிங்கிறார். பலவிதமான வடிவங்களில் பலவான உருவத்தில் நம்ம தரிசனம் பண்ணுறது. ஒரு உருவத்தை போலேயே கும்பிட்டோம்னா போர் அடிச்சு போயிடும். நம்ம இந்து மதத்தில் மாதிரி ஒரு மனோதத்துவ மாதிரி இது மாதிரி எங்கேயுமே இல்லை. இப்போ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதனால் மற்றதுகளில் நிறைய வித்தியாசம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இதில் பாருங்கள், ஒரே முருகன் தான், பாலமுருகன், பிறகு கல்யாண குணங்களோடு உள்ள முருகன். இப்படி கிருஷ்ணரை பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி கிருஷ்ணன், பிறகு கீதா உபதேச கிருஷ்ணன், பிறகு இந்த கோவர்த்தன மலையை, எத்தனையோ பாருங்கள். ஏன்னா அவனுக்கு ஒவ்வொரு வடிவத்தில் அவனுக்கு ஆர்வம் வருது. இவனுக்கு சில பேருக்கு அருவாலை வச்சுக்கிட்டு நின்னாத்தையும் பிடிக்கும் சாமி, அதுக்கு தகுந்த கருப்பசாமி, முனியாண்டி சாமி, பல வடிவங்கள். உனக்கு எந்த வடிவத்தில் உனக்கு பிடிக்குதோ அந்த வடிவத்தை. சாந்தமான வடிவம் பிடிக்கும், சில பேருக்கு கோரமான வடிவம் பிடிக்கும். நீ உனக்கு எந்த அடையாளங்கிற மல்லிங்கக, எந்த அடையாளத்தில் நீ என்னை பக்தி செலுத்த முடியுமோ அந்த அடையாளத்தில் நீ அதை தரிசனம் செய் அப்படிங்கிறார். அங்கே உண்மை பொய்யுங்கிற ஆராய்ச்சியெல்லாம் தேவையில்லை. ஒரு சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா ஸ்தல புராணமெல்லாம் இருக்கும். இந்த இடத்துல இந்த கோயில் வர சிவன் கோயிலோ விஷ்ணு கோயிலோ, இந்த கோயில் வர்றதுக்கு என்ன காரணம், அதில் சில கற்பனைகள் சேர்ந்துருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே இந்த ஸ்தலத்துக்கு இவ்வளோ ஒரு மகிமை இருக்குன்னு சொல்லி நாம் வழிபடுவது. பிறகு சொல்கிறாரு அடுத்தது, இது ஒரு அடையாளத்தை வைத்து கடவுளை வழிபடக்கூடியது. ரெண்டாவது ஒன்று என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஸ்பர்ஷனம்ங்கிறார். தொட்டு அலங்காரம் செய்தல், கடவுளை தொட்டு அலங்காரம் செய்யுது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படின்னு சொன்னீங்கன்னா, கோயில் மூலஸ்தானத்தில் போய் தொட்டு நம்ம வழிபடுறதில்ல, அலங்காரம் பண்ணுறதில்ல. அங்கே பூஜை பண்ணுறவர் அலங்காரம் பண்ணுவார், இல்லை நாம் அலங்காரம் பண்ண சொல்லி ரசிக்கிறது. அலங்காரம் பண்ணால் நம்மளுக்கு ஈடுபாடு ஜாஸ்தியாக வருங்கிறார். சரி, நம்மளுக்கு முடியலைன்னா நீங்களே பாருங்கள், ஆரம்ப காலத்தில் பக்தி செலுத்தும் போது வீட்டில் ஃபோட்டோ வச்சுருப்போம், ஒரு பூஜை ரூம் வச்சுருப்போம். அதை சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வளையமெல்லாம் சுற்றி வச்சு
அப்படியே பூவெல்லாம் கோர்த்து வச்சு அப்புறம் மாலை அதை டிசைனாக அப்படியே போடுவாங்க. அதுக்கு ஒரு டிசைன்லாம் பண்ணி போட்டு அப்படி போட்டு அந்த பத்தி சூடமெல்லாம் பொருத்தி அந்த சாம்பிராணிலாம் வந்து எப்படி இருக்குது மனசு, அப்படியே மனசு லயமாயிரும். இப்படி தொட்டு அலங்காரம் செய்து பக்தி செலுத்துறங்கிறார். இதெல்லாம் நம்ம செய்கிறது தான். அதை ஞாபகப்படுத்துகிறார். இங்கே வரக்கூடியதெல்லாம் எப்படின்னா, நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ இதெல்லாம் பக்தியை வெளிப்படுத்தக்கூடியது. வடநாட்டில் அப்படி இல்லை. காசி விஸ்வநாத் நீங்களே போய் அபிஷேகம் பண்ணலாம். இப்போ நம்ம தேனிலே பார்த்தீங்கன்னா அங்கே தட்சிணாமூர்த்தி இருக்கும். புதுக்கோட்டையிலலாம் அங்கே மூலஸ்தானத்துக்குள்ள போக முடியாது. அங்கே சாமியை ஒன்று என்ன பண்ணார், சில பேருக்கு அப்போ அபிஷேகம்னு ஆசை இருக்குது. அங்கே ஒரு காசி விஸ்வநாதரை வச்சு அதுக்கப்புறம் கங்காதேவி ஒன்று வச்சு அது திருகுனா தண்ணி வரும். கங்காதேவி தண்ணி ஊற்றுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் தேனி வந்தீங்கன்னா தெரியும். அந்த தண்ணியை பிடிச்சி எல்லாரும் போய் அபிஷேகம் பண்ணுவாங்க காசி விஸ்வநாதர். இது வெளிப்படுத்துறது, பக்தியை வெளிப்படுத்துறது. இதெல்லாம் நாமளாக பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. வீட்டுக்குள்ளேயே ஒரு கோயில் இருந்தால் நம்மளே அலங்காரம் பண்ணலாம், இல்லை பூஜை வீட்டில் பண்ணலாங்கிறாங்க. நான் சில வீட்டில் பார்த்துருக்கேன், பெரிய வசதியான வீட்டுகளில் அவங்க தாய்மார்களுக்கு பெருசாக வேலை இருக்காது. சமையல் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கும். அப்போ சமையல் பண்ண ஆள் இருக்குது, வேலைக்கும் ஆள் இருக்குது, பெருசாக வேலை இருக்காது. அவங்களுக்கு என்ன வேலை தெரியுமா, காலையில் எல்லாம் டிஃபன் முடித்த பிறகு உள்ளே போவாங்க. அது பூவெல்லாம் பறித்து கொடுக்க ஆள் இருக்கும். பார்த்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ படம் இருக்குது. வேலையே அந்த படத்துக்கு அலங்காரம் பண்ணுறது. அந்த படத்துக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாக அதை அலங்காரம் பண்ணி அதில் ஒரு ரசனை. நீங்கள் ஆரம்ப காலத்தில் இப்படி பண்ணிங்கன்னா அதுலேயே நம்மளே எரியாமல் பக்தி வரும், ரசிப்பு வரும். நாங்களும் அந்த ராமகிருஷ்ண சத்சங்கத்தில் காளியை அலங்காரம் பண்ணுவோம். அந்த வழிபாடு அன்றைக்கி நாங்களே பண்ணுவோம் எல்லோரும் சேர்ந்து. அந்த எப்படியெல்லாம் வச்சா அந்த காளி அழகாக தெரியும். அப்போ அதெல்லாம் நம்மளுடைய பக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறார். இதெல்லாம் அப்படி பழகிட்டோம்னா இதில் நம்மளுக்கு டிவி பார்க்குற நேரம் அதெல்லாம் விட்டு போட்டு இதில் நம்ம நேரத்தை செலவழிக்கும் போது பக்தியை வெளிப்படுத்துகிறோம். அதனால் பக்தி வளருது. இது 2வது. தர்சனம், பிறகு ஸ்பர்ஷனம். தர்சனம்ங்கிறது பார்க்கறது, அவருடைய உருவத்தை பார்த்தல். அது விக்கிரகத்தில் பார்க்கலாம், கோயில் ரூபத்தில் பார்க்கலாம், கோபுரமாக பார்க்கலாம், வேறு ஏதாவது அடையாளம். இப்போ கிரிவலம் வர்றோம் திருவண்ணாமலையில், மலையை பார்த்தோன்னே ஒரு கும்பிடு பண்ணுறோமா இல்லையா, தீபம் அங்கே எரியும், அதை பார்த்தா ஒரு தரிசனம். இதெல்லாம் தரிசனம். பிறகு ஸ்பர்ஷனம், தொட்டு நாமளே பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணுவது. இது 2வது வெளிப்பாடுங்கிறார். 3வது வெளிப்பாடு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் 108 தடவை அர்ச்சனை பண்ணுறது, அர்ச்சனம்ங்கிறார். நாம் கடவுளுடைய நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறது. திருப்பி சொல்கிறோம்ல, அவங்களும் பண்ணுவாங்க, புஸ்தகத்தை பார்த்து கூட சொல்லலாம். நமக்கு டைம் இருந்ததுன்னு சொன்னால் அர்ச்சனை பண்ணி வெளிப்படுத்துகிற. கோயிலில் அர்ச்சனை பண்ணால் பண்ண நமக்காக அவர் அர்ச்சனை பண்ணுவார், இல்லை அதை கூட கேட்டுக்கிட்டு இருக்கலாம். வீட்டில் இருந்தால் நாமளாக அர்ச்சனை பண்ணலாம், அந்த மந்திரங்களை சொல்லலாம். அது நமக்கு நேரம் எவ்வளவு கிடைக்குதோ அது 108 தடவை 1008 இப்படி வெளிப்படுத்துறதுங்கிற அர்ச்சனம் 3வது. 4வது பரிச்சரியா அப்படிங்கிறார், சேவை. வீடாக இருந்தால் வீட்டை சுத்தமாக, பூஜை ரூமு எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கிறது, அறையை தூய்மையாக வச்சுக்கிறது. இதெல்லாம் கோயிலில் போய் சேவை செய்கிறது ஒரு பக்திங்கிறார். சில பேருக்கு கோயிலுக்கு சாமி கும்பிட்றது பிடிக்காது. அதுக்கெல்லாம் அவங்களுக்கு போனால் 1 நிமிஷம் இப்படி கும்பிட்டு வந்துடுவார். ஆனால் கோயிலில் சேவை பண்ண சொல்லுங்கள், கோலம் போடுவாங்க, கூட்டி சுத்தம் பண்ணுவாங்க, இதெல்லாம் இருக்கா இல்லையா. இப்படி இறைவனுக்காக சேவை செய்தல் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். இந்த சபரிமலைக்கும் சரி, இந்த திருப்பதியெல்லாம் சில சிஸ்டம் வச்சுருக்காங்க. நீங்கள் சர்வீஸ் பண்ணணும்னு அங்கே கொடுக்கலாம், பேர் கொடுக்கலாம், டைம் கொடுப்பாங்க. 1 வாரம் என்ன வேலை தெரியுமா, கோயிலை கூட்டணும். கலெக்டர் வருவார், பெரிய டாக்டர் வருவார், எல்லாம் வந்து அவங்க என்ன கூட்டுற வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பாத்ரூம் க்ளீன் பண்ணுவாங்க, அங்கே கோயிலில் இருக்கக்கூடிய பாத்ரூமை க்ளீன் பண்ணுவாங்க. இது ஒரு பக்தியின் வெளிப்பாடுங்கிறார். சில பேருக்கு தரிசனம் பண்ணுறதுல அவ்வளோ ஆர்வம் வராது, சேவை செய்கிறது இதுவும் பக்தியினுடைய வெளிப்பாடுன்னு பகவான் சொல்கிறார். இந்த புட்டமூர்த்தி சாய்பாபா ஆசிரமத்தில் அந்த சிஸ்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே சொன்னார் ஒருத்தர் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காராம், தரையெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்காராம் அந்த மாப்பு போட்டு. யாருன்னு கேட்டால் கலெக்டர். ஒரு கலெக்டர் அங்கே நான் 1 வாரம் சேவை செய்கிறேன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கி இப்படி பண்ணுறது இருக்குது. அதுவும் பக்தியை வெளிப்படுத்துறதுங்கிறார். பிறகு பாராயணம், ஸ்துதி, அதான் நூல்களை படித்தல். இப்போ நம்ம இங்கே காலையில் வந்த உடனே சாண்டிங் போடுறோம், திருவாசகம் போடுறோம், கீதா சாண்டிங் போடுறோம். தினம் வந்து இந்த நூல்களை வந்து ஓதுறது, திருவாசகம் படிக்கிறது நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப. திவ்ய பிரபந்தம் படிப்பாங்க இவங்க, விஷ்ணு பக்தர்கள்லாம் திவ்ய பிரபந்தம் படிப்பாங்க. இப்படி பகவானை போற்றுகின்ற நூல்களை படித்தல் பக்தியின் வெளிப்பாடுங்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சது தான், எல்லாருக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். இங்கே பகவான் திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறார்.
அதாவது இந்த பக்தி சம்பந்தமானது வந்து நம்ம அதாவது பகவானை போற்றி பாடக்கூடிய நூல்கள் வந்து எதில் விசேஷமாக இருக்குது தெரியுமா? ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த இங்கிலீஷ்க்கு ஒன்று சொல்லுவாங்க, கம்யூனிகேஷன் லாங்குவேஜ்னுவாங்க. ஒரு தகவல் தொடர்புக்கு இங்கிலீஷ் வந்து அருமையான லாங்குவேஜ் தான். பக்திக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமா? தமிழ் தான் சொல்கிறேன். பக்திக்கு அருமையான ஒரு இந்த பாடல்கள் பாராயணம் இந்த மாதிரி திருவாசகம் தேவாரம் போன்ற நூல்களுக்கு. கீர்த்தனம் இசையில் படிக்கிறதுக்கு எது தெரியுமா? தெலுங்கு. சுந்தர தெலுங்கனில் பாட்டி செய்துங்கிறார். தெலுங்கு கீர்த்தனமெல்லாம் பாருங்கள். நான் இந்த ஒரு அன்னமாச்சாரியார்னு ஒரு சினிமா பார்த்தேன். அதில் அந்த அன்னமாச்சாரியார் வந்து திருப்பதி வெங்கடாசலபதி பக்தர். அவர் அந்த படத்தில் அந்த இதே புரியலை. அந்த பாடல் பூராமே பார்த்தீங்கன்னா புரியவே இல்லை. எந்த வரியும் புரியாது, ஆனால் கண்ணீர் வரும். அந்த கீர்த்தனத்தை கேட்டாலே கண்ணீர் வரும். அப்படி இருந்துச்சு. சரி, தமிழ் டப்பிங் படம் பார்த்தேன். அதை மட்டும் மாற்றலை அவங்க. அந்த அன்னமாச்சாரியார் கீர்த்தனத்தை மட்டும், மற்றெல்லாம் தமிழை மாற்றி மொழிபெயர்த்துட்டாங்க. பாடலை மொழிபெயர்க்கவே இல்லை. ஏன்னா அது ஒரிஜினல். அது அப்படி அந்த தெலுங்கு கீர்த்தனை வந்து அதுக்குன்னு அது ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இதுகளெல்லாம் கேட்டல் படித்தல், இது வந்து என்ன சொல்கிறாரு? ஸ்துதிகி. இது ஒரு கடவுளுடைய வெளிப்பாடு. ஒருத்தர் வந்து பகவத்கீதையை வந்து படிக்கும்போது புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு கண்ணீர் ஒழுகிக்கிட்டே இருந்துச்சு. அவருக்கு ஒன்றுமே புரியலை. அது கேட்டாலே ஒரு கண்ணீர் வருதான். பகவான் அங்கே வந்து அவனை பார்த்து தரிசனம் கொடுத்தாருல ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க. இப்படி நிறையா இருக்குது. அது மாதிரி இந்த பகவானுடைய ஸ்துதியை வந்து பாராயணம் பண்ணுறது, படிக்கிறது, இதுவும் பக்தியினுடைய வெளிப்பாடு. பிறகு இன்னொன்று இருக்குது, நமஸ்காரம். கோயிலுக்கு போகிறோம். இப்போ ஆண்களுக்குன்னு சில நமஸ்காரம் இருக்குது, பெண்களுக்குன்னு நமஸ்காரம் இருக்குது. நீங்கள் இந்த பிராமின் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த நமஸ்காரம் பல மெத்தட் இருக்குது. கையை அப்படி வைக்கிறது, காலை வைக்கிறது, கழுத்தை வைக்கிறது. இன்னும் குருமார்கள்ட்ட வந்து நமஸ்காரம் பண்ணும்போது அதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. பலவிதமான நமஸ்காரங்கள் இருக்குது. எங்கே பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் பக்தியை வெளிப்படுத்துது. இப்போ சூரிய நமஸ்காரம்னு இருக்குது, பார்த்துருக்கோமா இல்லையா? சில இடத்துங்களில் தேனியில் வந்து காலையில் 5 மணிக்கு திருப்பள்ளி எழுச்சி படித்த உடனே சாமி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காரு. 2 கலண்டரும் 30 நமஸ்காரம். 30 தடவை விழுந்து விழுந்து எந்திரிக்க நம்மளால முடியாது. ஆரம்பத்தில் எல்லா பிரம்மச்சாரியும் கட்டாயம் பண்ணணும். அதை பண்ணுன்னா அவனுக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸும் தேவையில்லை. சூரிய நமஸ்காரம் பண்ணாலே தேவையில்லையே. சொல்கிறாங்கல்ல, 10 சூரிய நமஸ்காரம் பண்ண உனக்கு ஒரு எக்ஸசைஸும் தேவையில்லை. கடவுள் வழிபாட்டிலேயே உடல் ஆரோக்கியத்துக்கான நமஸ்காரத்தையும் வச்சுருக்காங்க. நான் ஒருத்தர் பார்த்தேன். அவருக்கு வந்து 70-80 வயசு இருக்கு. ராமகிருஷ்ண மடத்து சன்னியாசி நந்தானந்த மகாராஜ்னு சொல்லி. அவர் இப்போ இல்லை. நான் பார்த்ததே 30-35 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் ஆசிரமத்தில் இருந்தார். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். எந்திரிப்பார், நிற்பார், நமஸ்காரம் பண்ணுவார். எந்திரிப்பார், இப்படி விழுந்துக்கிட்டே இருப்பார். திருப்பி 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 நமஸ்காரம் பண்ணுவார். அது ஒரு மெத்தட். இதெல்லாம் பக்தியை வெளிப்படுத்துறது. நம்மள நிறைய சிஸ்டம் வச்சுருக்காங்க. இப்படி காதை அப்படி வைக்கிறது, இந்த அங்கங்கள் படுறது மாதிரி இப்படியெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. இதுவும் பக்தியை விதவிதமான முறைகளில் நமஸ்காரம் செய்தல் அப்படிங்கிறார். பிறகு பகவானின் குணங்களையும் அவதார கர்மங்களையும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருத்தல். இப்போ ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம்லாம் இருக்குது. இந்த அவதாரை பற்றி சில பேர் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் ஊர்லேயே ஒரு பெரியவர் இருந்தார். கிருஷ்ணரை பற்றி கேட்டால் போதும். எப்படி சொல்லுவார் தெரியுமா? ஆரம்பிக்கும் போது அந்த களவாணி பைய கிருஷ்ணன் இருக்கானேன்னு ஆரம்பிப்பார். சொல்லும்போதே அதில் ஒரு பக்தி. அவர் சொல்லும்போது எப்படி திட்டுறாரு. சொல்லிட்டு என்னென்ன பண்ணான்னு தெரியுமான்ட்டு அவருக்கு சொல்கிறதுல அப்படி ஒரு சந்தோஷம். கேட்குறதுக்கு நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன், சில பேருக்கு கோயில் போகிறது பிடிக்காது, இந்த மாதிரி பண்ணுறது பிடிக்கும். ராமாயணம் படிக்கிறது பிடிக்கும், மகாபாரதம் படிக்கிறது பிடிக்கும். சொல்லிக்க ஒரு தடவை நான் அந்த செங்கல் பூஜையெல்லாம் பண்ணாங்க ராமர் கோயிலுக்கு. கிராமெல்லாம் போய் பொறுப்பில் இருந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணேன். ஒரு கிராமத்தில் போய் அந்த ஊரில் யாராவது ஒருத்தரை கூப்பிடுங்க, இந்த பூஜை பண்ணி அயோத்திக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணார், அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனை கூப்பிடுப்பான்னாரு. என்னடா நம்ம செங்கல் பூஜை பண்ண கூப்பிட்டா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனை கூப்பிட்றாரு அப்படின்னா, ஒருத்தர் வந்தார். வரவும் இவர் தான் இங்கே ராமாயணம்லாம் படிப்பாருனார். அவர் வந்து ஒரு தாலுகா லெவலில் முக்கிய பொறுப்பில் இருக்கார், கம்யூனிஸ்டில் பெரிய பொறுப்பில் இருக்கிறாரு.
என்னங்க நீங்கள் கம்யூனிஸ்ட்டுங்கிறீங்க, இதெல்லாம் சொல்கிறீங்க, ராமாயணம்லாம் படிப்பு. அது வேற இது வேறண்ணே. ராமர் கதையை சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் சொல்கிறாரு அப்படி சொல்லி அந்த ஒரு 35 கிராமத்தில் பார்த்தா ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணவர் அவர் தான். அந்த பகவானுடைய லீலைகளை, பகவானுடைய அந்த அவருடைய பெருமைகளை சொல்வது ஒரு பக்தி அப்படிங்கிறார். இப்படியெல்லாம் கடவுளை வெளிப்படுத்துவது, இப்படி நிறையா இருக்குது. சரி, இதோட என்ன சொல்கிறாருன்னா, இப்படி 7 விஷயம் சொல்லிவிட்டு இது பகவான்கிட்ட மட்டும் இல்லை, இதே காரியத்தை பகவான் மீது பக்தி செலுத்துவர்களை நீ தரிசித்தாலும் பக்திங்கிறார், அவங்களுக்கு சேவை பண்ணாலும் பக்திங்கிறார், அவங்கள தொட்டு நமஸ்காரம் பண்ணாலும், இப்படி அதை பற்றி திருப்பி சொல்கிறார். 2 சொல்கிறார். ஒன்று பகவான் மேலே இப்போ சொன்னதெல்லாம், இதவே பகவானுடைய பக்தர்களின் மீதும் சொல்லுவது அப்படின்னு சொல்லி இதை பற்றியும் சொல்கிறார் இவர். நம்ம இதை அடுத்த வகுப்பில் தொடர்ச்சியாக பார்க்கலாம்.